சென்ற வாரம் சந்தித்தது நம்மளுடைய நேர்காணல். அதான் இந்த கரூர் விஷயங்க, விஜயனுடைய விஷயம், நடிகர் விஜயனுடைய விஷயம். அதை நாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 எபிசோடு பக்கம் நாம் விட்டும் சிலதெல்லாம் தொடர்ச்சியாகவும் போட்டுட்டு வந்துட்டோம். அந்த நேர்காணல்லைங்கயா விஜயோட விஷயம், இந்த கரூர் சம்பவம், உயர் நீதிமன்ற கிளை அவங்க சொன்ன விஷயம், இப்போ நீங்கள் மீண்டும் எனக்கு அதில் வர்ற சில சொல்லாடல்கள், நீங்கள் சொல்ல வர்ற விஷயம் கொஞ்சம் விளங்கிக்க முடியாத மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் எளிமைப்படுத்தி சொல்லுங்களேன். இந்த தேசியம், ஒன்றியம், மாநில உரிமைகள் இதெல்லாம் கொஞ்சம் எங்களுடைய வியூவர்ஸ் புரிஞ்சுக்கிற மாதிரி கொஞ்சம் எளிமைப்படுத்தி சொல்லுங்களேன். அதாவது நம்ம விஜய் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். சரி சரி. சாதாரண முதல்ல விஜய்ங்கிற ஒரு திரைப்பட நடிகர் ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கி கொண்டு மக்கள் மத்தியில் பரப்புரை செய்துட்டு வரும் பொழுது, மாநாடு இதெல்லாம் வரும்பொழுது அவரை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அதோட அந்த கரூர் நிகழ்வு இருக்கு இல்லைங்களா, அது ஒரு பெரிய விபத்தாக நடந்து ஒரு 41 உயிர்களை காவு கொடுத்தோம்னா காப்பி காமுன்னு போட்டீங்க இல்லைங்களா. கரூருக்கு முன் கரூர். நாம பேசினது கரூருக்கு முன். நாம விஜய் அப்படிங்கிற என்ன நோக்கத்துல வர்றாரு, அரசியல் எதிரி, கொள்கை எதிரின்னு எல்லாம் சொல்றாரு அப்படிங்கிறத பேசிட்டு வந்த பொழுது பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு இந்த நிகழ்வுல பின்னாண்ட பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நிகழ்வையே ஆரம்பத்துல எதிர்கட்சி தலைவர் கூட ஒரு விபத்து, ஒரு யதார்த்தமா பேசிட்டு போனவங்க எல்லாமே பின்னாண்ட சதி கோட்பாடுங்கிற ஒரு இதுக்குள்ள வந்தாச்சு. இந்த சதி கோட்பாடு அப்படிங்கிறதுக்குள்ள வந்த உடனே என்ன பண்றாங்கன்னா, அதை எல்லா அரசியல் கட்சிகள்ல, அதாவது நான் தான் ஏற்கனவே சொல்றேன் பார்த்தீங்களா, 2 அணிகள் அப்படின்னு சொல்லிட்டேன். ஒன்று மக்களை சுரண்டி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு சாதகமான வலதுசாரி அணி அப்படி வச்சுக்கலாம். மக்களை சுரண்டி கொண்டிருப்பவர்களுக்கு சாதகமாக இருந்து கொண்டே மக்களுக்கு ஏதாவது செய்யக்கூடிய இடதுசாரி அணி. ஸோ இப்போ இந்த 2 அணிகளாக பிரிஞ்சு நிற்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஜய் எந்த பக்கம் என்பதை விஜய் தான் தெரிஞ்சு கொள்ளணும். அதையும் நாம் சொல்லிட்டோம். அப்போ என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படி இந்த சதி கோட்பாடு அப்படின்னு சொல்ல வரும்பொழுது பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ விசாரணை கேட்டு போகிறாங்க. அப்போ அது என்ன உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிடுச்சுன்னு சொன்னா, விசாரணை என்பது ஆரம்ப